கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ள அப்பா அழைத்துக் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய மாதத்திலும் அப்பா உங்களை நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். Psalm 16 chapter verse 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்பா என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறேன். அதனால நீங்க அசைக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு பூமிக்குரிய காரியத்துல பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, அவங்க தான் என்னுடைய ரைட் ஹேண்டு. ஒரு பெரிய தாதாவா இருப்பாங்க, இல்ல ஒரு செல்வந்தரா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ எம்பியா இருக்கலாம். அவங்க எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு மனிதர்கள் மேன்மை பாராட்டுக்குரியவர்கள் அல்ல. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தகப்பன். அப்பா சொல்றாங்க, உங்களுடைய வலது பார்சத்தில் அவரே இருப்பார். இங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்போ அப்பா நமக்கு ரைட் ஹேண்டாக இருப்பாங்க அப்படின்னா, தாவீது சொல்லுகிறார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் அப்பாவை வைத்திருக்கிறேன். நான் எதை செய்தாலும் அதை முதல்ல அப்பாவுக்கு தெரிவித்து, அப்பா எப்படி செய்ய சொல்றாங்களோ அப்படிதான் நான் செய்வேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல அப்பா கிட்ட கொடுத்துறாரு. நீங்க தாவீது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுதும் அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா போக சொன்னாதான் என்ன பண்ணுவாரு, அவரு யுத்தத்துக்கே போவாரு. அவர் எப்படி யுத்தம் பண்ணுன்னு சொல்லி யுத்தம் பண்ணுகிற பிளானை கூட அப்பா கொடுப்பாங்க. இன்றைக்கும் நீங்களும் எல்லாவற்றையும் அப்பாவுக்கு முன்பாக, அப்பா இதை நான் எப்படி செய்யணும்னு கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறதற்கு உதவி செய்வார். உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், அறிவை கொடுப்பார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எந்தெந்த காரியத்துல லேக்னஸா இருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் திருப்தியாய் தருவேன் என்று சொல்லுகிறாங்க. இந்த மாதத்துல நீங்க எந்த காரியத்துல எனக்கு இதுல ஒரு குறைவு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த குறைவை இந்த காலை நேரத்தில் அப்பா நிறைவாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 23வது வசனம். சாம்ஸ் 73 verse 23. ஆனாலும், இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன வேதனைகள், வருத்தங்கள், துக்கங்கள், குடும்பத்துல சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனை, எதை எடுத்தாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருக்கு. இப்படி எதுவாக இருந்தாலும், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எனக்கு எப்போ பாரு பலவீனம் வருது, அந்த பலவீனத்திலேருந்து ஒரு விடுதலையே இல்லை. என்னால் உட்கார முடியல, உட்கார்ந்தா எழும்ப முடியல, எனக்கு மூட்டுல வலி இருக்கு, இந்த வியாதியோட தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா, இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. தாவீதும் அதே போலதான், அவருக்கு அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள், எல்லாரும் அவருக்கு எதிராக தான் வராங்க. எதிர்நாட்டு ராஜாவா இருந்தாலும் சரி, சவுலா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்களும் சரி, எல்லாரும் தாவீதுக்கு எதிராக தான் இருந்தாங்க. பெற்ற பிள்ளையே தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடிக்கொண்டு இருந்தான். இப்படி எல்லாம் தாவீதுக்கு மோசமான சூழ்நிலை இருந்தாலும், அதனாலதான் அவர் சொல்றார், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, போராட்டம் வந்துருச்சுன்னா, உடனே என்ன ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க தெரியுமா? நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யல. அங்கே தாவீது சொல்லுகிறார், என்ன மோசமான சூழ்நிலை வந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன். என் உயிரே போற சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். நான் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். அவ்வளவு தாவீது அப்பாவை நம்பி கொண்டிருந்ததுனால அப்பா என்ன பண்றாங்களாம், அப்பாவுடைய வலது கை அவனை பிடித்து தாங்குகிறார். எல்லாவற்றையும் செய்கிறதுக்கான பலனை தருகிறார். அப்பா உங்களை தாங்குவார். இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, இன்னைக்கு அந்த மனிதர் தாங்குவாங்க, இந்த மனிதர் தாங்குவாங்க, இந்த மாமா தாங்குவாங்க, அவங்க தாங்குவாங்கன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. எந்த மனிதனும் உங்களை தாங்கவே மாட்டாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, இந்த புதிய மாதத்துல அவரே உங்களை எல்லாவற்றிலும்
தாங்குகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 109:31 Psalms 109:31 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். அப்ப எங்க நிற்கிறாங்களாம்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர். இன்றைக்கு அநேகர் நம்மளை அழிப்பதற்காக நமக்கு விரோதமா அநேக பொய் குற்றச்சாட்டுகள், இப்படி அநேக காரியங்கள் உண்டு. நம்மளை ஆக்கினைக்குட்பட்டு தீர்க்கப்பட்டு நம்மளை அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை எத்தனித்து கொண்டிருப்பாங்க. நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஒரு டிகிரேட்ல இருக்கலாம், நம்ம ஒரு சாதாரண கடைநிலை ஊழியக்காரனாக இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம், அவங்க பெரிய முதலாளியா இருக்கலாம், அவங்க நமக்கு மேலதிகாரியா இருக்கலாம், இப்படி அவங்க பெரிய ஸ்தானத்துல இருக்கலாம். இங்க சொல்றாங்க, அப்படி ஆக்கினை தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய உங்களை நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்காக வக்காலத்து வந்து பேச யாரும் இல்லை, எனக்காவது யாராவது பரிந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் சொல்றாங்க, எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய வலது பாரிசத்துல எப்பயும் இருப்பாங்க. உங்களை எல்லாவற்றிலும் தப்பி வைக்கும்படி அப்பா உங்க கூடயே இருப்பாங்க. சங்கீதம் 121 5 சாம்ஸ் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர். அப்பா சொல்ற, நான் உன்னை காக்கிற தேவனா இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். 24/7 365 நாட்கள் எப்பொழுதும் அப்பா உங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. உங்க வலது பக்கத்துல அப்பா நிழலா இருக்கிறார். நிழலை பிரிக்க முடியுமா? நிழலை என்ன பண்ணாலும் பிரிக்கவே முடியாது. அப்பா சொல்றாங்க 24/7 365 days நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுடைய வலது பார்த்துல இருக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் திகைக்கிறீங்க? இந்த பிரச்சனை வந்து இதோட மூழ்கிடுவேன்னு நினைக்கிறீங்களா? மூழ்கவே மாட்டீங்க. அப்பா உங்களை மூழ்கவே விடவே மாட்டாங்க. இந்த வியாதியில செத்து போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? செத்து போகவே மாட்டீங்க. அப்பா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் மாற்றி போடுவாங்க. தாவீதுக்கு எப்பொழுதும் அப்பா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே காரணம். சங்கீதம் 62:6 Psalm 62:6 அவரே, அவர் சொல்லுகிற வார்த்தை அவரே. முதலாளி அல்ல, நல்ல பணக்காரர்கள் அல்ல, எம்எல்ஏ எம்பி அல்ல, சொந்தக்காரர்கள் அல்ல, பெற்றோர் அல்ல, கூட பிறந்தவர்கள் அல்ல. இங்க சொல்றாரு அவரே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பாவே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாமே எனக்கு ஏசப்பாதான், எல்லாமே எனக்கு ஏசப்பாதான். அவரே அவரே அவரால தான் முடியும், எங்க அப்பாவால தான் முடியும், அவரால் இன்றி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி அவரையே நம்பி இருக்கிறதுனாலதான் தாவீதுக்கு அப்பா ஒத்தாசை செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் ஏசப்பாவை தேடிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவங்க மூலமா சோர்ஸ் வராதா, இவங்க மூலமா சோர்ஸ் வராதா, இவங்க மூலமா நமக்கு ஒரு நன்மை வராதா அப்படின்னு சொல்லி பார்க்கறத முதல் நிப்பாட்டணும். ஒரே சோர்ஸ் எனக்கு ஏசப்பா தான், என்னுடைய அப்பா தான் எனக்கு ஒரே சோர்ஸ். அவரையே நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்பா உங்களை எப்பொழுதும் பிரிய மாட்டார். உங்க வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலா இருப்பார். அப்பாவே உங்க கூட இருக்கும் பொழுது எந்த பிசாசால உங்களை தாக்க முடியும்? எந்த பொல்லாத வியாதி தாக்க முடியும்? ஒன்றுமே உங்களை அணுகாது. அப்பா உங்கள் கர்ப்பத்தை திறந்து அருமையான பிள்ளை செல்வத்தை கொடுப்பார். திருமணமாகாம இருக்கிற தடைகள் அப்பா உடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதார பிரச்சனையை மாற்றி உங்களை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக அப்பா மாற்றுவாங்க. இந்த புதிய மாதத்துல அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினால் நிரப்பி எந்தெந்த ஆசீர்வாதங்கள் இல்லை என்று இத்தனை ஆண்டுகளாக மாதங்களாக காத்து கொண்டிருந்தீங்களோ எல்லா நன்மைகளையும் இந்த புதிய மாதத்துல கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய வலது பார்சத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி நீர் பேசினதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் அப்பா அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் உங்களுடைய தழும்புலால சுகத்தை தருகிறேன். இந்த பலவீனத்தை கொண்டு வந்த எல்லா சபிக்கப்பட்ட பலவீனாவிலே கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசு நாமத்துல. இப்பொழுதே அப்பா உங்களுடைய உயிர்த்தலின் வல்லமை இறங்குகிறதற்காக
மரிக்கிற தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவர் இப்பொழுதே உடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதுக்காய், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், மரித்து போய் இருந்தாலும் இப்பொழுது இந்த ஜெபத்தை ஆம்ரஜா இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்துல அங்க மரித்து போயிருந்தாலும் அவங்களையும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய் நன்றி, செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி, முடவர்கள் நடக்கிறதற்காய் நன்றி. திமிர்வாதக்காரர்களை இப்பொழுது நீ சொஸ்தமாக்குறப்பா. உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை உடைய ஜீவன் ஒவ்வொருக்குள்ள இறங்குகிறது. மரண போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறேன். எல்லா மரண கட்டுகள்ல இருந்து விடுதலை தருகிறேன். எல்லா பில்லி சூனிய கட்டுகள்ல இருந்து விடுதலை தருகிறேன். எல்லா செய்வினைகள் போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறேன். குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து விடுதலை தருகிறேன். இப்பொழுதே உடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து அவள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் நீங்களே அவங்க வலது பாரிசத்திலிருந்து அவள் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஒன்று விடாம எல்லாவற்றையும் சந்தித்து அவளை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாதம் முடிவுல சந்தோஷத்தோட சாட்சி எல்லாரும் சொல்ல போறாங்கப்பா. இத்தனை ஆண்டுகளாக இல்லாத நன்மை இந்த மே மாதத்துல அப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் எல்லாரும் சாட்சி சொல்ல போகிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.